விஜயே கொளத்தூர் போயிட்டு வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாருன்னா விஎஸ் பாபுன்னு சொல்லவே இல்லை, பிரபுன்னு சொல்றாரு. ஸோ இப்படிதான் வந்து எல்லா இடங்களும் காங்கிரஸ் இப்ப போனதே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பதவி சுகத்துக்காக தான். இப்ப நிச்சயமாக அவங்க வந்து மந்திரி சபையில வந்து இடம் கொடுக்கணும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் போய் நிக்க சொல்லுங்க, தனியா போய் நிக்க சொல்லுங்க, ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க காங்கிரஸ். இதுதான் காங்கிரஸோட ஒன்று. இந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போறதுக்கான வேலைகளை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் கூட மெச்சூர்டே இல்லாம. திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, இவரும் இன்னொரு திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகளை மாற்றலாம் அவர் சொல்லவே இல்லை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ மக்கள் வந்து திமுகவா அதிமுகவை புறந்தள்ளிட்டாங்கன்னு சொல்றீங்க. அங்கே என்ன பெருவாரியான வேலைகள் நடக்கலையான்னு. கொளத்தூர் தொகுதியில இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரா தாவேக்கால அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன் தோற்கடிக்கப்பட்டார் அந்த இடத்துல? அந்த இடத்துல எந்த வேலையும் அவர் செய்யலையா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா முதல்வரா இருந்து? திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 50 ஆண்டுகளில் வந்து கடைசி 50 ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞரோட அதிகமான வந்து வேலைகள் வந்து செய்தார். கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, இன்டாக்ட் கூட்டணியாக பார்த்தோன்னா 9 ஆண்டுகளாக வந்து அந்த கூட்டணியை வந்து வச்சுட்டு இருந்தார். தொடர்ச்சியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வரானதுலேருந்து தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் வந்து திமுக இது வரைக்கும் 50 ஆண்டுகளில் என்ன பண்ணாங்களோ அதனோட தொடர்ச்சியாக இந்த முறை வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜிடிபிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கடந்த ஆண்டும் வந்து முதன்மை மாநிலம், இந்த ஆண்டும் வந்து முதன்மை மாநிலமாக வந்திருக்காங்க. கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து முதன்மை மாநிலமாக வந்துருந்து. நீங்கள் கொளத்தூர் வந்து போங்க, நீங்கள் வேணால் குமுதம் கூட வாங்க, என் கூட வாங்க, நம்ம வந்து கொளத்தூர் ஒரு விசிட் போயிடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி சிங்கப்பூர் தான். உங்களுக்கு வந்து விளையாட்டு அரங்கங்கள் இருக்குது, உங்களுக்கு வந்து பூங்காக்கள் இருக்குது, பள்ளிகள் வந்து இருக்குது, கல்லூரி இருக்குது. அந்த 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 கொளத்தூர் தொகுதிக்குள்ள கல்லூரி இருக்குது, வணிக வளாகம் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு மீன் வளாகம்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒன்றும் முதல்வர் படைப்பகம் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா முழுக்க முழுக்க வைஃபை இலவசமாக பயன்படலாம். நாங்கள் ஒரு பிஹெச்டி தீசிஸே அங்கே உட்காந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ கட்டமைப்பு, தெருக்கள் வந்து அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும், குடிநீர் வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பின்தங்கிய பகுதியாக இருந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக 3 முறையாக வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருந்த ஒரு தொகுதியை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் இல்லை, நேத்திக்கு வந்து அவர் வந்து நன்றி சொல்ல போகிறாரு. 234 வேட்பாளர்களை யாருமே நன்றி சொல்ல போல, ஜெயிச்சவங்களே போல, தோத்த இவர் வந்து போறாரு. இது எனக்கான தோல்வி இல்லை, இந்த மக்களை வந்து தோத்தாலும் இந்த மக்களுக்காக நான் பொய்யும் சொல்லும் போது அந்த மக்களோட மனநிலை நம்ம அங்கே வந்து கண்கூடா வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து கதறி அழுகிறாங்க. இப்படி ஒரு முதல்வரை நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் முதல்வர் அவர் இல்லைனாலும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் தேர்ந்தெடுக்காமல் போயிட்டோம், அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக நம்ம வந்து பார்க்காம போயிட்டோம், நீங்கள் நிறைய உழைச்சிட்டீங்க, ஓய்விடுங்கன்னு சொல்கிறது இந்த மக்கள் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் சொல்கிறேன், இந்த விஜய் அலை இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல குறிப்பிட்டது போல வேட்பாளர் யாரு இல்ல, இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, கொளத்தூர்ல வந்து பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், படைப்பகங்கள்லாம் அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. இவ்வளவு இருந்தும் தாவேக்காவை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? அந்த இடத்துல அதிருப்தி என்ன இருந்துச்சு? அதான் சொல்றேன், அந்த விஜய் அந்த முகம் மட்டும்தான். விஜயே நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் இல்லைங்களா, விஜயே கொளத்தூர் போயிட்டு வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாருன்னா விஎஸ் பாபுன்னு சொல்லவே இல்லை, பிரபுன்னு சொல்றாரு. ஸோ இப்படிதான் வந்து எல்லா இடங்களும் இந்த வேட்பாளர் பேரு நிறைய இடத்துல விஜய்க்கே வந்து தெரியாது. அதான் சொல்றேன்னு அவங்களே சொல்றாங்க, ஏங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க, சத்தியமா ஒருத்தன் சத்தியம் பண்ணியே சொல்றேன், நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க, நாங்க தயாராகவே இல்லை, மக்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் சொல்றேன், ஒரு அலை, ஒரு சுனாமி மாதிரி இது வந்திருக்கு, ஒரு மாற்றம் வேணும். நீங்க சொன்ன மாதிரி கொளத்தூர்ல விஜய் நிக்கிறாருன்னே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நம்ம படிச்சிருக்கோம், இவ்வளோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த காலகட்டத்திலும் வேட்பாளர் யாரு, என்ன சின்னம், எதுவுமே வந்து தெரியல. கொளத்தூர்ல வந்து மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்கணுன்றதுலாம் யாரோட நோக்கமும் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து என்னோட சப்போர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து பெருவாரியாக தமிழகம் முழுக்க போட்டதுனால அந்த இடத்துல அவர் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தவற விட்டுருக்காரு. பட் என்னன்னா அவருக்கு வந்து தோல்வி வந்து புதியதில்லை, ஏற்கனவே வந்து தோத்துருந்தாலும் இந்த முறை தோத்ததை யாராலையும் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. பொதுமக்களும் சரி, என்னை போன்ற அரசியல் விமர்சகர்களும் சரி, இது நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. திமுக தோத்ததுல கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், மாற்றத்தை வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோத்தது உள்ளபடியே அது வந்து அந்த அந்த தொகுதியோட வளர்ச்சி திரு விஎஸ் பாபு அவர்கள்
இதை விட அதிகப்படியாக எடுத்துகிட்டு போனாருன்னா சந்தோஷம். பட் அந்த அளவுக்கு செய்வாங்களா, அந்த அளவுக்கு நடக்குமான்னு நமக்கு வந்து தெரியல. அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். இல்ல நீங்க இது வரைக்கும் அரசியல் பார்த்திருப்பீங்க, களம் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. அந்த தொகுதியில விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவருடைய இதுக்கு முன்னாடியான வரலாறு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப கூட ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது. அவர் மேடையில பேசுறப்போ தூய்மை பணியாளர்களை வந்து நீ வந்து விசில் அடிக்கலன்னா உன்னை வந்து உதைச்சிருவேன் அப்படின்ற சொல்ற வீடியோலாம் வந்திருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிலாம் இப்போ போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டாலின் பேசுறதையும் அவர் பேசுறதையும். அப்ப அவருடைய வரலாறு எப்படி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி? அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுகவில் தான் வந்து இருந்தார். ஓகே, திமுகவில் நடந்த ஒரு சில உட்கட்சி பிரச்சனைல தான் அவர் திமுக விட்டு வெளியே வந்து ஸ்டாலினோட தான் அவரும் இருந்திருக்காரு. ஆமாம் இருந்தார். முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை மேயராக இருக்கும்போது அவர் வந்து கவுன்சிலராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா புரசவாக்கம் எம்எல்ஏவும் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஏஜ் ஆனதுனால அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து திமுகலேருந்து அண்ணா திமுக போகிறார். அங்கே வந்து வாய்ப்பு வந்து அவர் கொடுக்கப்படலை. அதை தாண்டி ஒரு மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அடிதடியிலிருந்து உங்களுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு பின்புலம் தான் அது. ஸோ அப்படி இருந்தவர் அதிமுகவில் வந்து இருக்கார். இப்போ தான் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தான், ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தான் அவர் வந்து தாவேக்காலே வந்து இணையிறாரு. ஸோ அவரை வந்து வேட்பாளராக போட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒய்பிஎம் டிராவல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஒய்பிஎம் டிராவல்ஸ் ஓனர் தான் அவர், ஐ திங்க் பாலாஜின்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து வேட்பாளராக வந்து ஏற்கனவே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொளத்தூர்லேருந்து இந்த வாகனம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட உறவினர்கள்லாம் வந்து கூட்டு வந்தாங்க இல்லைங்களா, மகாபலிபுரம். அப்போது நிறைய வந்து தாவேக்காக ஸ்பான்சர் பண்ணது, பணம் கொடுத்தது, உதவி பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பொறுப்பாளராக அவர் தான் இருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேட்பாளர். திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்தது, விஎஸ் பாபு தான் அந்த இடத்துல வேட்பாளர்னு சொல்லு. ஒருவேளை அந்த நான் சொல்கிறேன் அந்த ஒய்பிஎம் ஓனர் ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்தால் கூட அந்த மண் மைந்தர் அவருக்கு வந்து கொளத்தூரோட கலவரம், அந்த கல நிலவரம் வந்து தெரியும். ஸோ இது எதுவுமே தெரியாத விஎஸ் பாபு அந்த இடத்துல போட்டு ஜெயிக்க வச்சது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களோட தோல்வியாக பார்க்கல. அந்த கொளத்தூர் மக்கள் வந்து நாங்களே தோற்று போயிட்டோன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஜனநாயகத்தில் வந்து வெற்றி தோல்வி வந்து பார்த்த ஒரு இயக்கமும் வந்து திமுக. ஸோ அது மீண்டு எழுந்து வரும். 13 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட திருப்பி மீண்டு எழுந்து வந்தாங்க. இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாநில கட்சி வெற்றியை விட தோல்விகளை அதிகமாக சந்தித்தோம். மக்கள் பணிக்காக திருப்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப நல்லா வந்து எதிர்த்துருக்காங்க. மாநில அரசு இப்போ ஒரு மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு திட்டங்கள் எடுத்துகிட்டு வருதுன்னா என்னால் ஷூராக சொல்ல முடியும். இப்போ மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் எது எடுத்துகிட்டு வந்தாலும் திரு விஜய் அவர்கள் எதிர்க்கிறார் இல்லையா, தாவேக்கா எதிர்க்கிறார்கள். திமுக இதெல்லாம் நிச்சயமாக எதிர்த்து களமாடும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது வந்து முன்னாடி நின்று எப்பயுமே களமாடி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கிடையாது, ஒரு மக்கள் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி வந்து சகஜம். ஸோ அப்படி தான் இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு பலமான கட்சி அப்படிங்கிறது வந்து தாவேக்கா முன்னாடியே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குன்னு சொல்லியிருந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது கூட்டணிக்கும் வந்து நிறைய இடங்களில் பேசியிருந்துச்சு. யாருமே கூட்டணிக்கு வந்து போகலை தாவேக்காவை நம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க போயிருக்கு. அப்போ 10 வருஷமா திமுகவோட கூட்டணியில இருந்த ஒரு கட்சியை உடைச்சு வந்திருக்கு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பலம் வந்து அங்கே இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணுமா தாவேக்கால? பலம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணாதுரை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி. இதுதான் வந்து திமுகவோட தாரக மந்திரம். எப்படி அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வச்சாங்களோ அந்த மாதிரி தாரக மந்திரம். இதையே தான் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வெளியில் வந்தாலும் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களும் அதையே தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது, எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் வரணும். அதை தான் பார்த்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுனா கூட பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து குரல் எழுப்பினார், எங்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும், எங்களுக்கு ஆட்சி இதை பங்கு தரணும்னு சொல்லும்போது அப்போ வந்து திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொன்னார், அது வந்து திமுகவோட ஸ்டாண்டு, எங்களுக்கும் ஆசை இருக்குங்க, எங்களுக்கும் ஒரு துணை முதல்வர் கொடுக்கணும், எங்களுக்கும் வந்து இலக்கு இருக்குது, எங்களுக்கும் வந்து நோக்கம் இருக்குது, கொடுக்கலாம். ஒரு 5 பேர் வரைக்கும் நீங்கள் துணை முதல்வர் கூட கொடுக்கலாம். திமுகலேருந்து ஒருத்தர் கொடுத்தா கூட மித்த பிற கட்சிகள், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், கம்யூனிஸ்ட்லேருந்து ஒருத்தர், விடுதலை சிறுத்தையில ஒருத்தர், நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஆனால் இவங்க கொள்கை நிலைப்பாடில் வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பைலா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் அவங்களோட கூட்டணியை வைக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் இப்போ போனதே முழுக்க பார்த்தீங்கன்னா பதவி சுகத்துக்காக தான். இப்போ நிச்சயமாக அவங்க வந்து மந்திரி சபையில் வந்து இடம் கொடுப்பாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து சொன்னார், அது எப்படி சார் சொல்ல முடியும், ஒரு தேசிய கட்சி? ஆமாங்க, தேசிய கட்சி. நீங்க எங்க தேசிய கட்சியா இருக்கீங்க சொல்லுங்க, காட்டுங்களேன். நீங்க
எந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க சொல்லுங்களேன். எந்த ஸ்டேட்லயுமே கிடையாதுங்க. காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. இப்ப இப்ப அதிசயமா கேரளால ஆமா அதிசயமா ஜெயிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் எல்லா மாநிலங்களும். நீங்க பார்லிமெண்ட்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? இன்னைக்கு பெரும்பான்மையா உங்களுக்கு யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? திமுக தான் சார். ஓகே, இன்னைக்கு நீங்க போயிட்டீங்க, ஏதோ ஒரு சுகம் பதவி கொடுக்குறாங்க, உங்களுக்கு டிப்டி சிஎம்ஏ கொடுக்குறாங்க கூட எடுத்துங்களேன், நீங்க இன்னைக்கு போயிட்டீங்க. ஆனா 2021 இல்ல, ரொம்ப சொற்பமான டிசம்பர் மாசத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது. ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ் போய் நிக்க சொல்லுங்க, தனியா போய் நிக்க சொல்லுங்க, ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க காங்கிரஸ். இதுதான் காங்கிரஸோட உண்மையான அந்த வேலை திட்டம். அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க. தாவேக்காவோட நீங்க போறீங்கன்னா, தாவேக்காவும் ஒரு புதிய கட்சி, உங்களுக்கு ஏற்கனவே களத்துல ஆட்களே கிடையாது. இது எப்படி சந்திக்க போறோம்னு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அது கூட விட்டுருவோம் நம்ம. அடுத்து 2029 உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? தாவேக்காவோட அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். தாவேக்காவோட செயல்பாடு என்ன, அவங்க மக்கள் நலத்திட்டங்கள் வந்து எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க, கொடுத்த வாக்குறுதிகளை வந்து எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ ஏற்கனவே மக்கள் மத்தியில ஒரு சலிப்பு இருக்கு. நம்ம வந்து திமுக வேணான்னு தான் நினைச்சோம், ஆனா வந்து ஸ்டாலின் தோக்குற அளவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை கொடுத்துட்டோம்னு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு இல்லைங்களா? இந்த அதிருப்தி நீங்க செல்கின்ற செயல்பாடுகள் இப்ப பாத்தீங்கன்னா உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட போறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்க வந்து 2029 கிளியரா சொல்றேன், இப்போ சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. திமுக அண்ணா திமுக திருப்பி ஒரு மேஜர் பார்ட்டியா வரும். இந்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போறதுக்கான வேலைகளை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் கூட மெச்சூர்டே இல்லாம இதை பார்த்து. தேசிய கட்சி தமிழ்நாட்டுல இல்லாம போகும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லைங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இந்த இரு திராவிட கட்சிகளோட உதவியோட தான் இப்ப வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரு இடங்கள தான் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 5 இடங்களை ஜெயிச்சிருக்கு. இல்ல, நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல்ல பொதுவாக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரியதாக வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கறதே இல்லை. தொடர்ச்சியா சட்டமன்ற தேர்தலில் கூட இவங்க கூட்டணி வைக்கிறதுனால வராங்களே கண்டி. தனியா நிக்க சொல்லுங்க, காங்கிரஸ் தனியா நிக்க சொல்லுங்க, பிஜேபி தனியா நிக்க சொல்லுங்க. திரு விஜய் அவர்களை உண்மையா நான் பாராட்டுறேன். யாரோட கூட்டணி இல்லாம தனியா நின்று அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. நீங்க எப்படி ஓட்டு போட்டீங்களா முக்கியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் தான் முதல்வர். அதுல நமக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க நில்லுங்க, தனியா நில்லுங்க. காங்கிரஸ் தனியா நிக்கட்டும், பிஜேபி தனியா நிக்கட்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு செல்வாக்கு. எப்பவுமே சரி, இங்க மாநில கட்சிகள் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்கன்னா இவரும் இன்னொரு திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகளை மாற்றலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் புதுசா நான் வரேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்டார் கண்டி. திமுக அண்ணா திமுக நான் வந்து களத்தை விட்டே வந்து விரட்டிடுவேன்லாம் அவர் வந்து சொல்லவே இல்லை. இதுவும் இன்னொரு திராவிட கட்சி தான். ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட நிலை உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் நீ காங்கிரஸ். ஓகே சார், இப்போ நிறைவா இப்போ யாருடைய கூட்டணி வைக்க போறாரு, யாருடைய கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறாரு? ஏன்னா 7ஆம் தேதிக்கு வந்து பதவி ஏற்கிற எல்லா வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்க இந்த சூழல்ல சீக்கிரமா கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் விரும்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டாங்க, புதுசா மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. சீக்கிரமா ஆட்சி அமைப்பாரா விஜய்? யாருடைய சேர்ந்து கூட்டணியா ஆட்சி அமைக்க போறாரு? நிச்சயமாக ஆட்சி அமைப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் உங்களுக்கு 5 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமா அவங்க வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருமே வந்து சிபிஐ சிபிஎம் 2 பேரும் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விசிகே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திமுக போகாது. இதுல இருந்து போன ஒரே கட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரு பிஎம்கேவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயோட இணக்கமா பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ 5 நாளும் 9 ஆச்சு. இன்னும் ஒரு சீட்டு அவங்களுக்கு வந்து வேணும். அது பாத்தீங்கன்னா அமமுக கிட்ட ஒரு சீட்டு இருக்கு. பாமக வந்து 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு, டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ 10 சீட்டு உங்களுக்கு வந்துடும். இதுல இவங்க வைக்கிற டிமாண்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் துணை முதல்வர் கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து மந்திரி சபையில இடம் கேட்கறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களும் மந்திரி சபையில இடம் கேட்கறாங்க, பாமகவும் மந்திரி சபையில இடம் கேட்கறாங்க. டிடிவி தினகரன் நிச்சயமா வந்து கேட்பாரு. அதை தாண்டி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து அதிமுக வந்து தயாரா இருக்காங்க. ஸோ இந்த ஓராண்டுகள் வந்து இந்த கூட்டணி அதை வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரும்பான்மை வந்து நிச்சயமா அவர் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணுவாரு. இந்த ஆட்சி வந்து தொடரும். இல்ல சார், இப்போ அங்கங்க ஒவ்வொரு சீட்டா எடுக்கிறது கரெக்டா இருக்குமா, இல்ல வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு மொத்தமா எடுத்துட்டு போறது ஓகேவா இருக்குமா? மொத்தமா எடுத்துட்டு போறது வந்து ஓகே தான். பட் ஆனா அதிமுக வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கும் வந்து கடுமையான மோதல்கள் வந்து களத்துல இருந்தனால தார்மீக அடிப்படையில தான் அவங்க வந்து இப்ப கொடுப்பாங்க. ஒரு அரசாங்கம் வந்து இப்ப நமக்கு வந்து விஜய் பிடிக்குது பிடிக்கலன்னு தாண்டி இன்னைக்கு அந்த அரசாங்கம் வந்து நிச்சயமாக வந்து கவரக்கூடாது. இதுதான் வந்து ஜனநாயகம்.
விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓகே. விஜய் இன்னைக்கு வந்து முதல்வரா வந்து இந்த ஆட்சி நடக்கணும். அவருக்கு சவால்கள் இருக்கா? இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த அரசாங்கம் கவுறுதுன்னா அது ஜனநாயகத்துக்கு வந்து நல்லது இல்ல. இப்ப நமக்கு வந்து தேர்தலுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து செலவு பண்றோம். இந்த செலவெல்லாம் யாரோட தலையில வந்து விடியும்னா வெகுஜன மக்கள் உங்க தலையிலும் என் தலையிலும் இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாரோட தான் வரி பணம் தான் இங்க வந்து தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணும்போது குறைந்த காலத்துல அது 6 மாசமா இருந்தாலும் 1 வருஷம் இன்னொரு பொது தேர்தல் வருது, ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஆபத்தானது. நம்ம வளர்ச்சி திட்டங்கள் வந்து பாதிக்கும். இதன் அடிப்படையில் திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு. இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை காப்பத்தின் அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை திரு விஜய் அவர்கள் எப்படி தக்க வச்சுக்க போறாரு, அதை எப்படி எடுத்துட்டு போறாரு, அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை இவர் எதிர்த்து எவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்ண போறாரு, தமிழகத்தின் நலனையும் தமிழகத்தினோட சுயாட்சியும் வந்து எவ்வளவு தூரம் வந்து தூக்கி நிறுத்த போறாருன்றது இந்த ஓராண்டுகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக தான் இருக்கும். இதை கடந்தார்னா அவர் வந்து நிச்சயமாக வந்து வெற்றிகரமாக இந்த 5 ஆண்டுகள் வந்து கடக்கலாம். இல்லைன்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டுல உங்களுக்கு ஒன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி வரலாம். அது ஒரு 6 மாச காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி போய் அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிற மாதிரி சூழல் தான் வந்துருக்கு. ஓகே, மொத்தமாவே தமிழ்நாட்டுக்கு மீண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை தான். யாருமே வந்து இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது இல்லாத ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கு. இல்ல மக்கள் இப்படி தேர்வு செய்யறதுக்கு காரணம் ஒண்ணு பெருவாரியா விஜய்க்கு வந்து வாக்களிச்சு 118 120 சீட்டு வந்து கொடுத்து முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம், அல்லது வந்து மற்ற திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இரண்டுமே இல்லாம இப்படி தொங்கு சட்டசபையா உருவாக்குறதுக்கு காரணம் என்ன சொல்ல வருது இந்த நிலவரம்? இதுதான், இது யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. மக்களும் இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரேடியா விஜய்க்கு வாக்கு செலுத்துறோம்னு அவங்களும் நினைச்சது இல்ல. அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகணும்னு அதிமுக நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டு வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்த சூழல்ல இப்போ திருப்பி நீங்கள் எதிர்கட்சியாக கூட இல்லை முடியும். அப்போ 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, திருப்பி 10 வருஷம் நீங்கள் வந்து பின்னாடி அதிமுக வந்து ஆட்சியை இழந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோர்வை வந்து ஏற்படுத்தும். எதிர்கட்சியாக கூட இல்லைன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் வந்து பார்ப்பாங்க. அதனால எல்லாருமே இங்கே களமாட வந்து மும்முரமாக வந்து வருவாங்க. விஜயை வந்து எதிர்ப்பாங்கன்னு சொல்ல வரேன் நான். ரொம்ப மூர்க்கத்தனமாக இன்னைக்கு விஜய் திமுகவும் அதிமுகவும் எதிர்த்து களமாடும் போது இதெல்லாம் விஜய் சமாளிக்கிற அளவுக்கு அந்த சீட்டு வந்து மக்கள் கொடுக்கல. அப்பனா என்ன மக்கள் சொல்ல வராங்கன்னா, யாரா இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் இந்த இடத்துல எங்களுக்கு கீழே தாண்டா அப்படின்னு மக்கள் வந்து சொல்றாங்க. அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு நலமன்றதை வந்து சொல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த எல்லா கட்சிகளுமே திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இன்னைக்கு வந்திருக்கிற விஜயோ சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய கல ஆய்வு பண்ண வேண்டியது, அவங்க கட்சிக்குள்ள நிறைய வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியது. இதெல்லாம் சார் கேட்க வந்தேன். இப்போ மொத்தமா இப்போ கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பல இடங்கள் அது பார்க்க முடியுது. மொத்தமா திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து இப்ப சரிவதற்கான காரணம் என்ன? இந்த இடத்துல இவங்க வந்து சரிஞ்சுட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்திருந்தா மேபி மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்ல, இது முழுக்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து களத்துல வந்து வேலை செஞ்சதை நம்ம கண்கூடா வந்து பார்த்தோம். இப்போ முதல்வரே இருக்காருன்னா முதல்வருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் போய் சொல்லக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணா தப்பான டேட்டா வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல சச்சரவுகள் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து எதிர்ப்புகள் இருக்குன்னா அதை வந்து சொல்றதே கிடையாது. இல்லை சார் நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு அப்படி வந்து சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கி மக்கள் கிட்ட தொடர்ச்சியா வேலை செஞ்சாங்க. எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் இன்னைக்கு வேலை செஞ்சாங்க. எஸ்ஐஆர்ல ஒருவேளை திமுக இன்னைக்கு வேலை பார்க்கலன்னா திரு விஜய் அவர்களுக்கு இவ்வளவு வாக்கு வந்திருக்காங்க. முதல் தலைமை வாக்காளர்ல எஸ்ஐஆருக்குள்ள இணைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. ஆனா அது யாரு, அவங்க வாக்கு யாருக்கு அறுவடை பண்ணி கொடுத்தாங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் சொன்ன சோசியல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த அடிப்படை கட்டமைப்பு ஆட்சி வந்து வேற, பட் மக்களுக்காக வேலை செய்கின்ற அந்த வேலைகளை வந்து தொடர்ச்சியாக திமுக இயக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஆசிரியர்கிட்டே நிறைய பேர் நான் வந்து பேசினேன், ஏங்க நீங்க வந்து திமுக வாக்களிக்கலன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பெண்ட் எடுத்துட்டாங்க, நிறைய வேலைகள் வந்து எங்களை வாங்கினாங்க, அந்த டேட்டா கொடுங்க இந்த டேட்டா கொடுங்க, அந்த டியூட்டி இந்த டியூட்டின்னு எங்களை போட்டதுனால திமுகவை நாங்கள் பழி வாங்கிட்டோன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களை வந்து நெறிப்படுத்துறாங்க. அதுதான் உங்க வேலை. சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சலுகைகள் கொடுக்கும்போது அந்த அரசாங்கத்திட்டே நீங்க பணத்தை வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு யாரு வெகு மக்கள் பணம் தான், நீங்க வந்து நம்ம டாக்ஸ் கட்டுற பணம் தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்கே நீங்க சேவை செய்யல சொல்லி அந்த அரசாங்கம் வந்து சொல்லுது. அதை தானே ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக தோத்ததுக்கான முக்கியமான காரணங்கள். அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள்லாம் திமுகவில் வந்து முதுகில் வந்து குத்துனது உண்மை. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதிலிருந்து திரு விஜய் அவர்கள் வந்து பாடம் கற்றுட்டு
இந்த அரசு அதிகாரிகள் வந்து இந்த ஒரு பெரிய அண்ணன் மனநிலை இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யணும். இல்லைன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. இப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் வந்து போகும், மக்களும் வந்து நிம்மதியாக வந்து இருக்கும். திமுக தோற்கறதுக்கு மற்ற காரணங்கள் இல்லை. இப்போ மற்ற காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ போராடினாங்க, அந்த இடத்துல இவங்க இவ்வளோ டிலே பண்ணியிருக்க வேண்டிய தேவை இல்லை, அது வந்து மக்களுக்கு பெரும் அதிருப்தியை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் மாஞ்சோலையில் வந்து மக்கள் ஓட்டே போடல, அந்த கிராமத்தையே வந்து இவங்க நிராகரிச்சுட்டாங்க, அவங்களெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணியிருக்கணும். இந்த தவறுதல்லாம் அப்படியே விட்டது தான் மக்கள் அதிருப்திக்கு பெருசா காரணம் அப்படின்றாங்க. பொதுவாக ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குன்னா, இப்போ அரசாங்கத்தில் ஒரு வேலை இருக்கு, ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து பேசினாங்க, பேசாமல் இல்லை, திமுக தரப்புலேருந்து தொடர்ச்சியாக வந்து பேசப்பட்டாங்க. அதை வழி நடத்தக்கூடிய டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறான தகவல் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 மண்டலங்கள், கிட்டத்தட்ட 13 மண்டலங்களில் 10 மண்டலங்களில் ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்குது. இந்த 2 மண்டலங்களில் புதியதாக வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த சிக்கல் வந்தது. அந்த சிக்கலை தீர்க்கறதுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுது, பேசப்பட்டது. ஆனால் அந்த டைம் ப்ராசஸ் பார்த்தீங்களா, அந்த டைம்குள்ளே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்து வந்திருக்கு. ஆனால் கடைசியில் அது வந்து சக்ஸஸ் தான் ஆச்சு. அவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்க அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடையில நடந்தது என்ன பண்ணாங்கன்னா, சமூக ஊடகங்களும் சரி, மற்றவங்களும் சரி, விஜயோ சரி, எல்லாருமே அதை வந்து சரியாக பயன்படுத்தி திமுகக்கு எதிராக அதை மாற்றுறாங்க. ஆனால் அது திமுக களத்தில் அந்த மக்களுக்கு நல்லது தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதை சொல்ல, நீங்கள் எவ்வளோ திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, பார்த்து நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் அது களத்தில் போய் சேர்ந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார். என்ன சொன்னான்னா, நம்ம வாக்களித்து நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காங்க மக்கள். ஆனால் நான் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கு நான் முதல்வராக இருந்தேன், எல்லாருக்கும் அதை வந்து கொடுத்தாரு. ஆனால் களத்தில் என்ன நினச்சாங்கன்னா, இவங்க எதிரிகள் வந்து இதை வந்து சரியாக மக்கள் கிட்ட போய் ஒரு காழ்ப்புணர்ச்சியாக அதை மாற்றி இவங்களை வந்து தோற்கடிச்சாங்க. கடைசி வரைக்கும் திமுகவே இப்போ வரைக்கும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம தோத்தோன்றதை அவங்க நிச்சயமாக ஒரு சீர்தூக்கி வந்து பார்க்கணும். திருப்பி வந்து களத்துக்கு 2 திராவிட கட்சிகளும் வர்றது நல்லதுன்னு நான் நம்புகிறேன். புதிய சக்தி வந்தாலும் இந்த 2 திராவிட கட்சிகளும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய வேலைகள் வந்து செய்திருக்காங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க மக்கள் பணி வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணும். வெற்றி தோல்வின்றது இயல்பாக நடக்கிறது. அதை தாண்டி மீண்டு வரணும். இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பல முரண்கள் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு போனாரு. இப்போ அதே தாவேக்காக்கு எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சா எப்படி இது சாத்தியமாகும், எப்படி நடக்கும்? அதுதான் வந்து இது ரொம்ப பெரிய சிக்கலை வந்து உருவாக்கும். அது இல்லாமல் நேரடியாக முகத்துக்கு முகம் பார்க்கும்போது பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் இங்கேருந்து வந்து திமுகவில் போய் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவரும் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வருவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமானதான் இருக்கும். நம்ம இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து அவரை பிடிக்கிறது தாண்டி இது வந்து ஆரோக்கியமான. இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து புறக்கணிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக வந்து அதிமுகவில் வந்து சேரணும் முயற்சி பண்ணும்போது அவர் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து சபாநாயகரை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. தற்காலிக சபாநாயகர் அவர் தான், ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே வந்து சீனியர். ஸோ அப்போ அவர் நின்று அவர் தான் இப்போ வந்து எடப்பாடி பேசணுமா பேசக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல செங்கோட்டையன். இது எதுக்கு நம்ம சொல்ல, இது எல்லாருக்குமே ஒரு பாடம். காலம் வந்து எப்படி வேணாலும் யாரை வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போகும். ஸோ அதை வந்து பரப்புரையில அப்போ செங்கோட்டையன் பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிலாம் நிறைய பண்ணியிருந்தாரு. பட் ஆனா இது என்னன்னா, அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரியதாக வந்து எடுத்துக்கொள்ளமா. வெற்றிக்காக வந்து பேசுற அந்த டோன் வந்து பாத்தீங்கன்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து இதெல்லாம் களத்துல வந்து எதிரொலிக்காது. அவங்க கட்சிக்காக தான் வேலை செய்வாங்க. தனிப்பட்ட முறையில அந்த ஒரு மனஸ்தாபமோ அந்த தாக்குதல்களோ உள்ள வந்து இருக்கும்போது ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் இப்போ செய்யணும். திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் கட்சியை காப்பாற்றணும்னா அந்த கட்சிக்கு என்ன நல்லதோ அதை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் பெருசாக எதிரொலிக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டோம். விஜய் அவர்கள் இன்னும் யாரோட கூட்டணி வைக்க போறாரு, எப்போ ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம கணிச்சு வச்சாலும் அது இன்னொரு மாறா போகுது அப்படின்ற போது தொடர்ந்து பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in